ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எச்சரிப்பது கடமை. ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் 33:7 நாய்கள் ஜாக்கிரதை என்ற எச்சரிக்கை பலகை சில வீடுகளில் தொங்கவிடப்பட்டுள்ளதை பார்த்திருப்பீர்கள். சில மின் கம்பங்களிலும் மின்சாரம் பயன்படுத்தும் இடங்களிலும் அபாயம் 440 வோல்ட் மின்சாரம் என எச்சரிக்கை பலகையையும் பார்த்திருப்பீர்கள். நெடுஞ்சாலைகளிலும் தெருக்களிலும் வாகன ஓட்டிகளுக்காகவும் பாதசாரிகளுக்காகவும் அநேக எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விபத்துக்களையும் தேவையற்ற மரணங்களை தவிர்க்கவும் இந்த எச்சரிப்புகள் உபயோகப்படுகின்றன. எச்சரிப்புகளை மீறி விபத்தில் சிக்குபவர்களையும் மரணத்தை சந்திப்பவர்களையும் என்னவென்று சொல்லுவீர்கள்? பொதுவாக மருந்துகள் வாங்கும் பொழுது அந்த அட்டை பெட்டிக்குள் கண்ணுக்கு தெரியாமல் அச்சடிக்கப்பட்ட காகிதம் மடித்து வைக்கப்பட்டிருக்கும். 99.9% பேர் அதை வாசிப்பதே இல்லை. உடனடியாக அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விடுவார்கள். அதில் அந்த மருந்து பற்றிய விளக்கங்களும் அதை உபயோகிப்பதினால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றியதான எச்சரிப்பும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட ஒரு ஆபத்தை குறித்து எச்சரிப்பது என்பது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை. எச்சரிப்பின்படி நடப்பது யார் கடமை? வியாதி ஒன்றினால் பீடிக்கப்பட்டு மருத்துவர்களை அணுகுகிறீர்கள். அவர் கண்டிப்பாக அந்த வியாதி குறித்து எச்சரிப்பார். அவரது ஆலோசனைகளை பின்பற்றாவிட்டால் மரணம் கூட ஏற்படலாம் என்றும் எச்சரிப்பார். அது அவரது தொழில் மாத்திரம் அல்ல, அது அவரது கடமையும் ஆகும். அவர் உங்களை எச்சரிக்காவிட்டால் அவர் மேல் குற்றம் சுமரும். அதுபோல எச்சரிப்பது என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. எச்சரிப்பது என்பது ஒரு சமுதாய கடமையாகவும் கருதப்படுகிறது. ஏனென்றால் எங்கும் ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. இந்த விதமான எச்சரிப்புகளை கொடுப்பவர்களை நீங்கள் பகைப்பீர்களா, நேசிப்பீர்களா, அல்லது அவர்கள் மீது கோபப்படுவீர்களா? என்ன செய்கிறீர்கள்? என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கும் ஒரு போதகருக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை என்ன? எச்சரித்த எரேமியா தீர்க்கதரிசியை அடித்தார்கள். சில தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். எச்சரிப்பது என்பது கடினமான கடமை. இதை நிறைவேற்றும் போதகர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தலைவர்களை மதித்து கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்குத்தான் நல்லது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.